நல்லது கெட்டது, ஏன் ஒவ்வொரு அசைவின் பின்னணியிலையும் ஒரு காதல் இருக்கு. அந்த காதல் எது மேல வேணாலும் வரும். பெண் மேல, பொண்ணு மேல, பதவி மேல, புகழ் மேல, மது மேல, மதத்து மேல, எட்ஸெட்ரா. ஆனா எனக்கு சிம்பு, உங்கள் அப்பா டெத் விஷயமா ரிப்போர்ட் வந்திருக்கேன். நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வரை வர வேண்டியது, உங்களை விசாரிக்கணும். இது மாதிரி எங்கள் அப்பா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துச்சு. என்ன விஷயம், எதனால உங்கள் அப்பாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுது பார்க்கணும். அவர் வந்து நேச்சுரலாக சாவலாம் தான் இருக்குது. அவர் யாரும் கொலை பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி நைட் என்ன நடந்தது உண்மையை சொல்லுங்கள். இல்லை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ஹார்ட் பேஷண்ட், ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் நிறைய எடுத்துக்கிறாரு. மேபி அவர் ஹார்ட் அட்டாக்ல கூட இறந்துருக்கலான்னு. ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படி வரவே இல்லை. அவர் யாரும் கொண்டு இருக்காங்கன்னு தான் தெரியுது. அன்றைக்கி நைட்டு நீங்கள் என்ன நடந்தது உண்மையை சொன்னால் மட்டும்தான் என்னால் இது கண்டுபிடிக்க முடியும். என்ன நடந்தது நீங்கள் உண்மையை சொன்னால் தான் இந்த கேஸை பார்த்து மூவ் பண்ண முடியும். அன்றைக்கி நைட்டு நானே மார்னிங் தான் பார்த்தேன் எங்கள் அப்பா இறந்து. நீ போய் சொல்கிற சிம்பு, நீ என்ன நடந்ததுன்னு உண்மையை சொன்னால் மட்டும்தான் என்ன இந்த கேஸை ஃபர்தராக மூவ் பண்ண முடியும். உண்மையை சொல்ல, அன்றைக்கி நைட் என்ன நடந்தது? நீயும் உங்கள் அப்பாவை தவிர வேறு யாரும் அந்த ரூமில் இல்லை. நான் இங்கே கேள்வி கேட்டிருக்கேன், நீ பதில் சொல்லாம கத்தின்னு நீ. இதாங்க சார் வெற்றி இருக்குதா? இதே மாதிரி தான் எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்? இவர் தான் என்னோட அப்பா. ஆனால் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. செலவு காசு செலவு பார்த்து செலவு பண்ணலாம். இதுதாங்க என்னோட காலேஜ். நீ நானும் என் ஃப்ரெண்டும் சும்மா கேரம் போர்டு விளையாடுறப்ப விளையாட்டுத்தனமாக கேட்ட விஷயம் என் லைஃபே சேஞ்ச் ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கல. வீட்டில் போர் அடிக்கிறப்பெல்லாம் பப்ஜி விளையாடுறா. பப்ஜி அப்படின்னா பப்ஜி தெரியாதா? எனக்கு பப்ஜி தான் தெரியும், பப்ஜியெல்லாம் தெரியாது. இந்த காலத்தில் பப்ஜி தெரியாதா? பப்ஜினா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஹெலிகாப்டரா? ஆமாம், இதிலிருந்து இங்கேருந்து தான் கேம் ஸ்டார்ட் ஆகும். இங்கேருந்து ஃபஸ்ட்டு கீழே ஒரு ஏரோப்ளேன் போதா, இதிலேருந்து தான் நம்ம இறங்குவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு இறங்கின உடனே கேம் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த கேம்லன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த கேம்னால ஒன்றும் கிடைக்காது, சும்மா ஒரு டைம் பாஸ் ஆன கேம் தான். நம்ம தெரியாதவங்க கூட விளையாடலாம். நிறைய ஆஃபர்லாம் கிடைக்கும், அவ்வளோதான். சும்மா ஒரு தெரியாதவங்க ஃபோன் நம்பர்லாம் எடுக்க முடியுமா? இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்க. சரிடா, நீயும் இன்ஸ்டால் பண்ணு, கேம் விளையாடு, நீயும் நானும் சேர்ந்து விளையாடலாம். ஓகே. அதுக்கப்புறம் அந்த கேமை டவுன்லோட் பண்ணி விளையாட ஆரம்பித்தேன் கண்டினியூஸாக, நைட்டும் பகலும். Excuse me, sir. Come in. Good morning. Good morning. Why did you call me? Actually, do you have any information about Simbu? Nowadays he is not coming to college. Yes, sir. Even I am not
aware of that. Even if a call also is not receiving the call. So if you get any information about Simbu, so please just let me know there. Sure. இதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் கேம் விளையாடுறது பிடிக்கல. நான் எப்போல்லாம் கேம் விளையாடுறனோ அப்போல்லாம் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தேன். அந்த டைமில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அடுத்த நாள் நைட்டு என்னையே அறியாத நான் ஒரு விஷயம் பண்ணிட்டேன். சூசைடுன்னு சொல்லி ஏமாற்றிருக்கான். ஆனால் நாங்கள் விசாரிச்சது உண்மை பார்த்தீங்கன்னா பையன் வந்து கேமுக்கு ரொம்ப அடிக்ட்னால அவங்க அப்பாவே கொள்ற அளவுக்கு போயிட்டான். இது வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு. ஒரு பிடிச்ச செயலை வந்து நீ செய்யாதுன்னு சொன்னான்னா வந்து யாரும் வந்து அவ்வளோ சீக்கிரம் சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டாங்க. யாரும் வந்து நான் வந்து அதுதான் செய்யணும்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்க வந்து இப்போ இந்த மாதிரி நடக்குது, இதை தடுக்கிறதுக்கு எதுனா வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்? கண்டிப்பாக இது வந்து நம்ம வந்து தடுக்க முடியும் நம்மளால. எதுனா நம்ம அரசாங்கம் நம்மளுக்கு ஒத்துழைச்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டேஞ்சரஸான கேம்ஸ்லாம் வந்து நம்ம வந்து அரசாங்கத்தில் பேன் பண்ணி அதை வந்து நம்ம ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆகிட்டா அன்வான்ட் மர்டர்ஸு ப்ளஸ் வந்து இந்த மாதிரி சூசைட் இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ. சிபு, இந்த ஜெயிலில் இருக்கும் நிறைய கருத்துன்னு நினைக்கிறேன். நீ வெளியே வரும்போது ஒரு புது மனுஷனாக வரும்னு நான் எதிர்பார்த்தேன். என்னைக்கு இருந்தாலும் உங்கள் அப்பா அவங்க கூட தான் இருப்பாரு. நீ வெளியே வரும்போது ஒரு நல்ல மனுஷனாக மாறி வரணும். அதுதான் என்னோட ஆசை. என்னோட ஆசை மட்டும் இல்லை, உங்கள் அப்பாவோட ஆசை.